அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உண்மையாக உங்களை காதலிக்க வைக்க இந்த 2 வார்த்தைகள் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள் இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இதை பயன்படுத்தணும். குறிப்பாக பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள் மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே சூப்பரான பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. சில பேருக்கு நீங்க காதலிக்கும் அந்த நபர் உண்மையாகவே உங்களை காதலிக்கிறாங்களான்ற சந்தேகம் இருக்கும். இன்னும் சில பேருடைய காதல் வாழ்க்கையில நீங்க காதலிக்கும் அந்த நபர் உங்ககிட்ட சரியா இன்டராக்ட் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க, சரியான ஒரு இன்டராக்ஷன் இருக்காது. உங்க கூட அதிகமான டைமும் அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க உண்மையாகவே உங்களை காதலித்தாலும் கூட அந்த காதலை வெளியே காட்டுறதுல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். அந்த இடத்துல ஈகோ கூட இருக்கலாம், அல்லது அந்த காதலை வெளிப்படுத்த தெரியாமல் கூட இருக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க காதலிக்கும் அந்த நபர் உங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம நடந்துக்கிற பட்சத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தட் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தலை காதல்ல இருக்கிறவங்க இதை பயன்படுத்தும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்க மேல ஒரு கவனம் ஏற்படும். ஒரு அட்டென்ஷன் உங்க பக்கமாக திரும்பும். உங்க மேல ஒரு நல்ல ஃபீல் கிரியேட் பண்ண வைக்கும். நோட் பண்ண வேண்டிய விஷயம், யாருக்காக இந்த மெத்தடை பயன்படுத்துறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கணும். யாருன்னே தெரியாத நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்த முடியாது. உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு இன்டராக்ஷன் இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் உங்களுடைய பெயரை சொன்னா அவங்களுக்கு தெரியணும். அந்த அளவிற்காவது அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம பயன்படுத்த போறது மிகவும் எளிமையான பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்ட். ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். தமிழ் மற்றும் சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள் ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு இருக்கு. இந்த வார்த்தைகளை சில முறை நாம் தொடர்ந்து பயன்படுத்தினாலே நம்முடைய ஆழ்மனதில் எளிதாக பதியும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்விட்ச் வேர்டையும் ஒவ்வொரு விதமாக நம்ம பயன்படுத்தணும். அதற்கான மெத்தட்ஸ் தான் நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட் நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அதற்கான பலன்களை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, அதாவது மொழிபெயர்க்க கூடாது. இங்கிலீஷ்ல மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்தணும். எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய சுலபமான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ஸோ எல்லாராலையுமே சுலபமாக இதை பயன்படுத்த முடியும். அடுத்ததாக, இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸுடைய அர்த்தம் நமக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. அர்த்தம் நமக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியலைனாலும் சரி, இதை பயன்படுத்தும் பொழுது அதற்கான பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு நாளைக்கு 54 முறைன்னு 21 நாட்களுக்கு தொடர்ந்து எழுதிட்டு வரணும். அதாவது ஒரு நாளைக்கு 54 டைம்ஸ்னு 21 டேஸ்க்கு கண்டினியூஸா எழுதிட்டு வரணும். நடுவில் பிரேக் எடுக்க கூடாது. இன்கேஸ் ஒரு நாள் அல்லது மேக்ஸிமம் 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். எந்த நாள்ல டிராப் பண்ணீங்களோ அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. பட் ஓவராலா 21 டேஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மிகவும் எளிமையான வார்த்தை. ஸோ 54 முறை ஒரு நாளைக்கு எழுதுறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். A4 ஷீட் மாதிரியான ஒரு பிளெயின் ஒயிட் ஷீட்ல நீங்க எழுதிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நோட் புக்ல கூட நீங்க எழுதலாம். வீட்டில் ரஃப் நோட் அல்லது டைரி வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் ரொம்ப பழைய நோட் எல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு நீங்க எந்த நோட் புக் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த நோட் புக் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 21 நாட்கள் நீங்க எழுதி முடிச்சதுக்கு பிறகு அந்த பேப்பர் அல்லது அந்த நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம், தவறு கிடையாது. அப்படி வேணாம்னு நினைக்கிறவங்க அந்த பேப்பர்ஸை நீங்க எரிக்கலாம். ஆனால் தினமும் நீங்க எரிக்க கூடாது. 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு மொத்தமா வச்சு நீங்க எரிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தாங்க. வேணான்றவங்க எரிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்களே அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை வச்சுக்கலாம். ஆல்ரெடி அஃபர்மேஷன்ஸ்க்காக நோட் வச்சிருக்கிறவங்க அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். எந்த கலர் பென் பயன்படுத்தி எழுதணும்ன்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரிந்து வாழும் கணவன் மனைவி அல்லது லவ் பிரேக்கப்ல இருக்கீங்கன்னா நீங்க ரெட் கலர் பெண்ணை பயன்படுத்தணும். ஆல்ரெடி உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையுது, ஒரு சரியான இன்ட்ராக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்க கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை நீங்க பயன்படுத்தணும். பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, இந்த 2 பேர் மட்டும் தான் ரெட் கலர் பெண்ணை பயன்படுத்தணும்.
பென் மட்டும் தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. நீங்க பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர்னு நீங்க எதை வச்சிருக்கிறீங்களோ யூஸ் பண்ணுங்க. ஆனால் எழுதுற கலர் ரொம்ப முக்கியம். அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. நேம், ரோஸ், குவாட்ஸ். இதுல நேம்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க விரும்பும் குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். நீங்க எந்த பெயரை சொல்லி அந்த குறிப்பிட்ட நபரை கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அது பெட் நேம், ஷார்ட் நேம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பெயரை நீங்க பயன்படுத்தலாம். இன்கேஸ் நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமா எந்த நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன் பாருங்க. அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ராஜா, ரோஸ், குவாட்ஸ். அவங்க பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ராணி, ரோஸ், குவாட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 54 முறைன்னு 21 நாளைக்கு எழுதிட்டு வரணும். 54 முறை எண்ணிக்கைன்றது ரொம்பவுமே முக்கியம். ஸோ நீங்கள் நம்பர்ஸ் போட்டுட்டு எழுதிட்டு வாங்க. அதிகமாகவும் நீங்கள் எழுதக்கூடாது, குறைவாகவும் எழுதக்கூடாது. ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு நாளைக்கு 54 டைம்ஸ் மட்டும் தான் எழுதணும். திரும்பவும் சொல்கிறேங்க, நீங்கள் நம்பர்ஸ் போட்டு, அதாவது 1 2 3ன்னு நம்பர்ஸ் போட்டு தாராளமாக எழுதலாம். இப்போ நீங்கள் A4 ஷீட்டை பயன்படுத்தி எழுதுறீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஷீட்லையும் எழுதலாம். அதாவது ஒயிட் பேப்பரில் நீங்கள் எழுதுறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஒரே ஷீட்டில் நீங்கள் பக்கத்தில் கூட எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம். லாஸ்ட் டைம் இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் எழுதுற ஒரு கான்செப்ட்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. 21 நாட்களும் ஒரே ஷீட்ல தான் நம்ம எழுதணுமான்னு கேட்டாரு. லாஜிக்கா நம்ம அப்படி எழுதவே முடியாது. பேப்பர் கொஞ்சம் சேவ் பண்றதுக்காக நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். 21 நாட்களும் ஒரே பேப்பர்ல எழுதணும்னு கிடையாதுங்க. அடுத்ததாக இதை எழுதும் பொழுது எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு அந்த குறிப்பிட்ட நபரை நினைச்சு நீங்க வருத்தப்படவோ, ஏக்கப்படவோ, அல்லது அந்த நபர் உங்ககிட்ட பேசணும்ன்ற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாது. கரண்டா, அதாவது தற்போது அந்த நபர் உங்க கூட தான் இருக்காங்கன்ற சந்தோஷமான மனநிலையில நீங்க இதை எழுதணும். ரொம்ப வேகமா எழுதி முடிக்காதீங்க. நிறுத்தி நிதானமா எழுதுங்க. ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய பெயரை எழுதும் பொழுது நீங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணணும். அந்த உணர்வு நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட இருக்காங்க, உங்க பக்கத்திலேயே இருக்காங்கன்ற சந்தோஷமான மனநிலையில இதை நீங்க எழுதணும். அடுத்த முக்கியமான விஷயம், எந்த நேரத்தில் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் தான் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். நீங்க நைட் ஷிஃப்ட் போறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் நீங்க தூங்க போவீங்களோ அதற்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி இதை நீங்க எழுதணும். அந்த நேரத்தில் எழுத முடியாதவங்க மட்டும் நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த டைம்ல எழுதுங்க. பெஸ்ட் டைம்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் தான். அப்படி முடியாதவங்க எந்த நேரத்தில் உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கோ, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைமை பயன்படுத்திக்கோங்க. நீங்க எழுதுறத யாருமே பார்க்க கூடாது. ஸோ ஒரு தனியான இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சதும் கூட அதை நீங்க ஒரு சேஃபான பிளேஸ்ல வச்சிருங்க. யாரும் அதை எடுத்து படிச்சிடாம பார்த்துக்கணும். இதெல்லாம் இந்த டெக்னிக்ல இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயங்கள். அடுத்த முக்கியமான விஷயம், யாருக்காக இதை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு எப்பவுமே இது தெரியக்கூடாது. அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிற மாதிரி நடந்துகிட்டதுக்கு பிறகும் கூட இந்த விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணவே கூடாது. அடுத்ததா 21 நாட்களுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் மேக்ஸிமம் 10 நாள்லயே நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு சீக்கிரமா ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் கூட 21 நாட்களுக்கு இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நடுவுல டிராப் பண்ண கூடாது. கரண்டா நீங்க 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா இதையும் நீங்க சேர்க்க வேண்டாம். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இதை நீங்க பயன்படுத்துங்க. ஒரே நேரத்தில் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு அலை உருவாக ஆரம்பிக்கும். ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். இதன் காரணமாக ஆப்போசிட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு நேரத்தில் 2 டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்த மாதிரியே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.